ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பீமா ஜுவல்லர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்டு சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின வீடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ, ஸோ அந்த மாதிரியான கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்ஷய திருதியைக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து அமௌண்ட் இருந்துச்சு. ஒரு 2 கிராம்ஸ் வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு. பட் நான் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஜுவல் லோன் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கலை. பட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு, ஏன்னா நான் இது வரைக்கும் அக்ஷய திருதியை அப்படின்ட்டு எதுவுமே வந்து வாங்கினது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில்வர் வந்து ஆப்ஷனாக இருந்துச்சு. சரி, நம்ம வந்து சில்வர் காயினாக வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நான் வந்து இதில் தான் அதாவது பீமா ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ ப்ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா அதர் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து வாங்கினேன். ஸோ அக்ஷய திருதியை அன்றைக்கி நைட்டு ஒரு 11 o'clock 12 o'clock அந்த டைமில் நான் வந்து ஆர்டரே வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 1ஆம் தேதி அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து May 9th. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஆர்டர் வந்து டெலிவரி ஆகுச்சு. ஸோ இது வந்து இப்போ தான் ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock போல் தான் கொண்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பேக்கேஜே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறத வந்து அன்பாக்சிங் பண்ணுறத வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ ஆன்லைன் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் பீமாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஷாப்பில் போய் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. ஸோ ஆன்லைனில் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த பீமா ஷாப்பில் போய் வாங்குறத விட ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து இவங்க வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. 0% மேக்கிங் சார்ஜில் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கிராமுக்கு வந்து 500 rupees வந்து கம்மி பண்ணி, அதாவது லெஸ் பண்ணி அதுக்குமே வந்து ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்ககிட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 12%லேருந்து ஒரு 21% அந்த மாதிரி வரைக்கும் இருக்கும். பட் அதுதான் இவங்களுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாபமாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க வேஸ்டேஜுக்கும் ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு பிறகு தான் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். மற்றபடி இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சீல் பண்ணுறதை நான் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சீல் பண்ணுறதை கட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப டைட் பண்ணி தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் காயின் வந்து வாங்கியிருந்தேன் 25 grams. நான் இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பில்லில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அட்ரஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து கைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எனக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா அக்ஷய திருதியை, அதாவது April 30 நான் மிட் நைட்டில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 11 to ஒரு 12 இருக்கும். அந்த டைமில் தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். அதனால எனக்கு வந்து ஆர்டர் டேட் பார்த்திங்க அப்படின்னா May 1st வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 9th தான், May 9th தான் எனக்கு வந்து டெலிவரி ஆகுச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் காயின். ஸோ இதோட, அதாவது நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதர் ஷாப்ஸை விட இங்கே வந்து சில்வரோட ரேட் வந்து கம்மின்ட்டு. ஒரு கிராமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 90 rupees தான் போட்டிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமோட ரேட் வந்து 112 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து இதில் 90 rupees தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22 rupees வந்து ஒரு கிராமுக்கே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. அதே போல் ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 304 ரூபா வந்து வேஸ்டேஜாக போட்டிருக்காங்க. ஒரு 71 ரூபா பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2631 ரூபா வந்து வந்துருந்துச்சு. சில்வர் காயினுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேக் பண்ணி பபிள் ரேப் பண்ணி நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து உள்ள ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கிராம்ஸ்க்குள்ளே ஒரு காயின் இது.
ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னே தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. நான் இப்போ இந்த ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. சில்வர் காயின் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு 50 கிராம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து சில்வர் காயின் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்டாக நான் 2வது டைம் இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து உருவம் வச்சு அந்த மாதிரி எதுவும் வாங்க மாட்டோம். ஸோ அதனால் நான் வந்து ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பியூர் சில்வர். ஸோ இதில் வந்து வேறு எந்த இதுவுமே வந்து ஆட் ஆகியிருக்காது. அது வந்து பியூர் சில்வராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரீசேல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து 100% கொடுப்பாங்களா அப்படின்னு தெரில. பட் சில ஷாப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்லேயே வந்து நமக்கு வந்து 916க்கு என்ன மாதிரி வந்து ரீசேல் வேல்யூ இருக்குதோ ஸோ அதே மாதிரி வந்து சில்வருக்கும் இருக்கும். ஸோ நான் இதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில்வரில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயினாக பாராக வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கொலுசு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும்போது ரீசேல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சில்வர் வந்து நிறைய கருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரொம்ப வந்து லெஸ் பண்ணுவாங்க. அதாவது 30%, 40% அந்த மாதிரி கூட அதில் வந்து லெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில்வர் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாரா இல்லைனா காயினாக வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பீமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி வந்து சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து போடுறேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா என்னுடைய சில்வர் காயின்ஸ் கலெக்ஷன்ஸை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். நமக்கு அது வந்து எந்த மாதிரி எந்த அளவில் லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து போடுறேன். ஸோ 2631 ரூபாய்க்கு தான் நான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 90 ருபீஸ்க்கு தான் கிடச்சிது. ஸோ இதுவே வந்து 21 ருபீஸ் வந்து கம்மி தான். இது வந்து பில் டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வாங்கின இது காயின் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய சில்வர் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் நமக்கு வந்து ரீசேல் பண்ணும்போது இந்த மாதிரியான நமக்கு வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.